வந்து நம்ம டக்குன்னு உள்ளுக்குள்ள தமிழ்நாடுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக பிரதான அமைச்சர்கள் தொகுதியில் இடைத்தேர்தல்கள் வரும். இது வந்து கண்டிப்பாக நடக்கும். பிரதான அமைச்சர்கள் இவங்களுடைய தொகுதிகளில் வந்து இடைத்தேர்தல் வரும். அரசியல் களம் இன்னும் குழப்பமான சூழலில் அரசியல் களம் சூடுபிடிக்கும். அதேமாதிரி வந்து சட்டசபையில் அமைச்சரவை மாற்றம் கண்டிப்பாக வரும். அரசாங்கம் கல்வி மற்றும் மருத்துவத்துறைக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். ஏன்னா நிறைய வியாதிகள் வரும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ராகு சனி செவ்வாய், ராகு சுக்கிரன் சனி புதன் செவ்வாய் இவங்க 5 பேர் சேர்ந்து சூரியன் கூடவே ராகுவோடு கிரகண தோஷத்தில் உருவாகும் பொழுது, கிரகண தோஷத்துக்கு விழுகும் பொழுது மருத்துவத்துறையில் அதிகப்படியான மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு வரும். செவ்வாய் மருத்துவர்கள், சூரியன் மருந்து, ராகு இவங்க 2 பேர்த்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆள். அப்போ இந்த ராகுவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள மருத்துவர்களும் மருந்துகளும் உள்ள போய் சேர்ந்தோம். அப்போ நம்ம வந்து மருத்துவத்துறைக்கு அலாதியான பணத்தை ஒதுக்கக்கூடிய நிர்பந்தத்திற்கு கண்டிப்பாக ஆளாக நேரிடும் அப்படின்றத வந்து இந்த கிரக அமைப்புகள் சொல்லுது. அடுத்தது எந்தெந்த துறைகளுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னா, நமது காவல் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல்துறைக்கு அதிகமான பண முதலீடு அல்லது பண செலவீடு அப்படின்றத செய்யணும். அதே மாதிரி வந்து பாதுகாப்பு அப்படின்ற அமைப்பில் இராணுவத்துக்கு நம்ம வந்து அதிகமாக செலவு செய்யக்கூடிய நிர்பந்தத்துக்கு வந்து இந்த 2.5 மாதம் வந்து எல்லா நாடுகளுமே சந்திக்கும். அதையும் குறிப்பாக வந்து இந்தியா வந்து அதிகமாக சந்திக்கும் அப்படின்றத வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போது இந்த மாதிரியான அமைப்பில் வரும் பொழுது காவல்துறை மக்கள் மீதும் புரட்டுக்காரர்கள் மீதும் அதிக கவனம் செலுத்தணும். இப்போ வந்து முன்னெச்சரிக்கையாக ப்ரீவியஸாக நம்ம வந்து எந்தெந்த ஒரு நடவடிக்கைகளில் இறங்கிக்கிறோமோ அந்த நடவடிக்கைகள் வந்து நமக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாகும். வந்ததுக்கு பின்னால் பார்த்துக்கலான்றதோ அல்லது நடக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பதோ, நடந்துருமா அப்படின்ற ஒரு கவனக்குறைகள் இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து பாதகமாக அமையக்கூடிய அமைப்பு காவல்துறைக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, காவல்துறை மக்கள் மீதும் புரட்டுக்காரர்கள் மீதும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மக்கள் மீது அப்படின்னா அவங்களுடைய பாதுகாப்பில் நிறைய கவனம் செலுத்தணும். புரட்டுக்காரர்கள் அப்படின்ற இந்த ஸ்கேம் இருக்கு இல்லையா, ஸ்கேமிங், கேமிங், இதுலையெல்லாம் வந்து நிறைய இப்போ சைபர் கிரைமில் வந்து நிறைய வேலை அதிகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து இப்போ வந்திருக்கு. இப்போ இந்த சைபர் கிரைம் தான் நிறைய வேலை செய்யும். இதுதான் புலனறிவு, புலனாய்வு, துப்பறிவு, அதே மாதிரி வந்து நமக்கு இந்த ஃபேரன்சியல் இதெல்லாமே வந்து நிறைய எடுத்து அவங்களுக்கு நிறைய வேலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது வந்து மார்ச் 14 மே 31 வரைக்கும் அந்த 2.5 மாதம் கிட்டத்தட்ட வந்து 75 நாட்கள் வந்து அந்த வேலையை செய்யும். அப்போ அந்த சட்டம் ஒழுங்கு முன்னரே சீர் செய்யப்பட்டு கட்டுக்கோப்பான சட்டம் ஒழுங்கினை கடைபிடிக்க